சரியான முறையில் விசாரிக்காமல் பணத்தை திருடியதாக கூறி விசாரணை என்ற பெயரில் தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் தன்னை காவல் ஆய்வாளர்கள் தாக்கியதாக இளைஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தன்னை 2 மணி நேரம் காவல்துறை வாகனத்தில் வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்ததாக இளைஞர் வீடியோ ஒன்றை பதிவிட்டு வெளியிட்டுள்ளார். என் பேர் விஜய், எங்கள் அப்பா பேர் சேகர். நான் 22ஆம் தேதி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஒர்க்கில் இருக்கும்போது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஒரு 3 பேர் என்கிட்ட பேசணும், விஜய் இருக்காருன்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், உன்ட்ட பேசணும், கொஞ்சம் வாப்பா என்கொயரி பண்ணுறாங்க. யாருன்னு கேட்டதுக்கு ஃபோனில் போட்டு நாங்கள் போலீஸ் ஒன்று என்கொயரி பண்ண வந்திருக்கோம். வாட்ஸ்அப் கீழே கூட்டி போயிட்டு காரில் ஏற்றிட்டாங்க. ஸோ உரகடம் தானே கூட்டி போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை உரகடம்லாம் போகல, நீ ஏறு. நாங்கள் யார் சார் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்கள் போலீஸ்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டாங்க. போகிற வேலை நான் கேட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஈஸ்பா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தாம்பரம் அவங்க தான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்க வழியில் நான் அடிச்சுட்டாங்க. நான் எதுக்கு சார் அடிக்கிறீங்கன்றது, எங்கே தானே கூட்டி போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் அடித்து நீ வாங்கி மூடிட்டு உங்களுக்கு தெரியும், கூட்டி போகிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க. நான் கேட்க என்ன சொன்னால், அடித்ததுக்கப்புறம் பள்ளிக்கரணை தான் கூட்டி போயிட்டுருக்கோம், பள்ளிக்கரணை ஸ்டேஷன் தான் கூட்டி போயிட்டுருக்கோம்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு ஸ்மெல்லு வருது, வாமிட்டரமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடித்தாங்க. ஸோ நல்லா குடி போதையில் தான் வந்திருக்காங்க. குடி போதையில் எம்எல்ஏ அடித்து தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் கேட்டேன், சார் உரகடம் வல்லக்கோட்டையில் இருக்க ஈஸ்பாலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஜூரிஸ்டிக்ஷன் உரகடம் தான் எனக்கு கேட்கணும். சரி ஓகே, தாம்பரம் ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ தாம்பரம் லிமிட்டில் தானே கேட்கணும், இன்னே சம்மந்தமே எல்லாம் பள்ளிக்கரணை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அடித்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அனுப்பி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கேயே அடித்து தான் உட்கார வச்சுருந்தாங்க. சாயந்தரம் ஒரு 6-7 மணி போல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் வந்தார். 7 மணி போல் இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன விசாரிச்சார். என்னென்ன என் பேர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் நான் சொன்னேன். எதுக்கு உண்மையை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது சார் பண்ணுறதுக்கு. அப்போ தான் சொன்னார், சரி ஓகே சார் இதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு நான் சொல்ல வரும்போது கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணாங்க. நான் கூப்பிடுறேன், திருப்பி நான் வெயிட் பண்ண வச்சு திருப்பி 2வது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் கூப்பிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்பா வல்லக்கோட்டைக்கு 2 ஓனர், ஒன்று ராஜேஷ், இன்னொன்று வினோத். அவங்களது வினோத் வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் பிரீத்தி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொனால்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பிரான்ச் மேனேஜர் பிபின் வந்திருந்தார். அதாவது மேடவாக்கத்தோட ஸ்டாஃப் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் உரகடம் வல்லக்கோட்டை ஸ்டாஃபு, அவர் மேடவாக்கம் ஸ்டாஃப். பட் அவர் ஏன் வந்தார் எனக்கு தெரியல. 4 பேர் மேலே இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்திருக்கு, அது என்னன்னதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்த கேஷ் சார், இதெல்லாம் ஆஃபீஸில் நான் கொடுத்த கேஷ், இதில் கொடுத்துருக்கேன், கொடுத்ததுக்கான ரிப்போர்ட் அங்கே அதை நான் கேஷாக தான் சார் கையில் கேஷாக இருந்து கேஷாக தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன யாருமே எதுவுமே கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு காதில் அவங்கள அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை சார் இந்த மாதிரி நான் வினோத் சார் நான் கேஷாக தான் வாங்கிப்பாரு நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட கேஷாக கொடுத்துருவேன் நான் சொல்லும்போது எனக்கு யாருமே எதுவுமே கேட்கல, என்ன அடிச்சிட்டாங்க. எஸ்ஐ திருப்பி என்ன பண்ணாங்கன்னா சொல்ல மீறி ஏற்றி பேசியிருக்கிறதுல அவர் எனக்கு காதிலே அடித்தார். என்னை இன்ஸ்பெக்டர் தலையில் இந்த இடத்துல அடிச்சுட்டாங்க. எனக்கு அதே வழி தாங்க முடியல. ஆனால் எஸ்ஐ நான் சொல்கிறேன் இதெல்லாம் என்னோடதுக்கு வந்தது கேஷ் சார், இது நானும் ஆஃபீஸ்லேருந்து விட்டது, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு காதிலே அடிச்சிட்டார். இந்த இடத்துல எனக்கு காது வலி, சரியான வலி வந்துடுது வீட்டுக்குள்ளெல்லாம். அதுக்கப்புறம் சார் அடிக்காதீங்க சார், ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எனக்கு கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பிளேட் வச்சு ரிமூவ் பண்ணி அடிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அந்த உடஞ்ச கையை என்ன பண்ண முறுக்கி என்னை அடித்து வச்சிட்டாங்க. எதுக்கு அடிக்காங்கன்னு தெரியல, வலி தாங்கலை என்னால். அவங்க அடித்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவனை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கள், அவனை ரிமாண்ட் பண்ணுற பண்ணிட்டு அவங்க அப்பா காலில் காசை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியை பற்றிலாம் ரொம்ப அசியஸாக பேச ஆரம்பிச்சிட்டார் எங்கள் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் முருகேசன் அவதூறான வார்த்தை, ரொம்ப அப்யூசிவ் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிச்சு. அதேமாதிரி எஸ்ஐ ரொம்ப இதாக பேசினார் எனக்கு. இவங்க 2 பேரும் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எங்களோட ஓனர்ஸ் நான் உங்களுக்கு எப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்ல மாட்டீங்களா சார், அதெல்லாம் கேட்குறதுக்கு என்னை யாருமே கண்டுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னை வெளியே நிற்க வச்சு அங்கேயும் எஸ்ஐ முருகேசன் இன்ஸ்பெக்டர் சொல்ல எஸ்ஐட்டு கொஞ்சம் வெளியே வச்சு அவனை எஃப்ஐஆர் போடுங்க, அவன் வாழ்க்கை அழிச்சு விட்ருங்க அப்படிலாம் சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னா, சரி ஓகே நான் மேலே அவன் ரிமாண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்க வச்சாங்க. வெளியே நிற்க வைக்கும்போது என்ன பண்ணி எஸ்ஐ ரொம்ப திட்டினார். திட்டினதுக்கப்புறம் உங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அப்பா நம்பர்லாம் கேட்டேன். நாங்கள் அப்பா நம்பர் சொல்லணும், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் சொன்னாங்க. இல்லை 8 மணி நடந்தது, அப்பா நம்பருக்கு ஃபோனு போட்டு உங்கள் பையனை நாங்கள் என்கொயரி கூட்டி வந்திருக்கோம், பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அது விஷயமாக கூட்டி வந்திருக்கோம், விசாரிக்க கூட்டி வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பையனை நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு காலையில் பணத்தை கட்டி பையனை கூட்டிட்டு போங்க, ஒன்று பணத்தை கட்டிட்டு பையனை கூட்டிகிட்டு போங்க, இல்லை உங்கள் பையனை ரிமாண்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தைன்னா, உனக்கு நான் கொடுக்கல, நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா ஓடி பணத்தை கட்டி பாவம் பார்த்து பணத்தை கட்டி கூட்டிட்டு போகிறான் பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த வார்த்தை ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சா பார்த்தேன். ஆனால் எஸ்ஐ ரொம்ப ஆஷாக தான் பேசினார். எங்கள் அப்பா கிட்டே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தான் பேசினார். அவங்க பையனை ரிமாண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் பணத்தை கட்டி உங்கள் பையனை கூட்டிட்டு போங்க, பையனால் தான், இல்லையே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி போக போகிறோம், அதான்
அப்படியே சொன்னார். அதான் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நான் வரேன் சார், திருச்சியில் இருக்கேன், எனக்கு காலையில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் நிறையா வந்துட்டு இருந்திருக்கு. எங்கள் பிரதர் கேட்குறாரு, பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ரிமைண்ட் பண்ண போகிறோம், வந்து மார்னிங் வந்து பார்த்து பணத்தை கட்டி கொடுப்போம்னாங்க. அதுக்காக எங்கள் பையன் எங்கே சார் எடுத்துக்கு எஸ்ஐ வந்து செந்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்ங்கிற பையனை வந்து நாங்கள் இன்றைக்கி யாருமே கூட்டிகிட்டு விஜய்ன்னு சொல்லி நீங்கள் யாருமே வரல ஸ்டேஷனுக்கு, கஸ்டடிக்கு யாருமே அவர் வரல அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி என்கொயரி வரலன்னு சொல்லி எஸ்ஐ சொல்லியிருக்காரு. எங்கள் பிரதர் மறுபடியும் கேட்டிருக்காங்க, எப்படி சரிங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகை ஊடகங்கள்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அடிச்சே கொண்டுட்டீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, ப்ரைவேட் கஸ்டடியில் வச்சுருக்கோம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணார் நம்ம எஸ்ஐ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.